நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போது சக ஹீரோக்கள் தன்னுடைய இன்னொரு சக ஹீரோக்களுக்கோ இயக்கருக்கோ ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படின்னாவே உடனே எல்லாருக்கும் ஈஸியாக வர்றது வந்து இந்த வாட்ச் அப்படிங்கிறது தான். எப்படி கல்யாண கிஃப்ட்டில் வந்து இந்த வாட்ச் தான் அதிகமாக இருக்கும், சுவர் கடிகாரம் தான் அதிகமாக இருக்கும், அது பெரிய தலைவலி கொடுக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெரிய ஹீரோக்கள் உடனடியாக தனக்கு பிடித்த இயக்குநர்கள் ஹீரோக்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களோட முதல் சாய்ஸாக வாட்ச் தான் இருக்குது. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இந்த விக்ரம் 2 படம் வரும்போது அதில் ரோலக்ஸாக கேமியோ பண்ண சூர்யாவுக்கு நம்ம உலகநாயகன் கமலஹாசன் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோலக்ஸ் வாட்ச் தான் கிஃப்டாக கொடுத்தாரு. அதே கமல்கள் இந்தியன் 2 படத்தோட சில கிளிப்பிங்ஸை பார்த்துட்டு சங்கர்களுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான விலை உயர்ந்த வாட்சை வந்து கொடுத்தாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம தளபதி விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 2011 வருஷம் ஒரு படத்தோட ஷூட்டிங்கில் இருக்கும்போது நம்ம தலை அஜித்துக்கு ஒரு வாட்சை வந்து கிஃப்ட் பண்ணார். அந்த ஃபோட்டோஸ் இப்போ வரைக்கும் வைரல். அது என்ன படம் ஏது படம் உங்களுக்கே தெரியும். விஜய் வந்து மோகன்ராஜா இயக்கத்தில் வேலாயுதம் படமும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் அஜித் மங்காத்தா படம் நடிச்சிருந்தாங்க. 2 பேரோட ஷூட்டிங்கும் வந்து பக்கத்து செட்டில் தான். ஸோ அப்போ அஜித்தும் விஜயும் நேரில் சந்திச்சுக்கிட்டு மீட் பண்ணி பேசினாங்க. ஸோ அதுக்குரிய அன்பு பரிசாக வந்து விஜய் அவர்கள் அஜித்துக்கு ஒரு காஸ்ட்லியான வாட்சை வந்து ப்ரெசன்ட் பண்ணார். இப்போது அதே மாதிரியான ஒரு சம்பவம் அதே வெங்கட் பிரபு படத்தோட ஷூட்டிங் நடந்திருக்குது. அது என்ன படம்னு உங்களுக்கும் தெரியும், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் படம் தான். இந்த கோட் படத்தில் சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா கேமியோ பண்ணியிருந்தார். ஸோ அப்போது அந்த கேமியோ பண்ணும்போது நடந்த அந்த ஷூட்டிங் பார்த்தீங்களா, மேக்கிங் வீடியோ, அதை வந்து ஏஜிஸ் நிறுவனம் இப்போ சமீபத்தில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து சிவகார்த்திகேயன் அதே சிஎஸ்கே பனியனை போட்டுக்கிட்டு ஷூட்டிங் வந்து இறங்குறதும் செட்டுக்கு வர்றதும் தளபதி விஜய் கூட நடிக்கிறதுமான காட்சிகள் அதில் இருக்குது. அதில் மிக முக்கியமாக அந்த ஷூட்டிங் முடிகிறப்ப விஜய் அவர்கள் நம்ம சிவகார்த்திகேயனுக்கு ஒரு காஸ்ட்லியான வாட்சை வந்து கிஃப்ட் பண்ணுறாரு. அவரே கையில் கட்டி விடுறாரு. ஸோ இந்த வீடியோ தான் பயங்கர வயலாயிட்ருக்கு. ஸோ மங்காத்தா டைமில் விஜய் அஜித்துக்கு கட்டிய அந்த வாட்சு இப்போது நம்ம சிவகார்த்திகேயனுக்கு அவர் தந்த அந்த கோட் வாட்சு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.